வீடியோ பத்தி கேக்குறீங்க. யாரோ ஒருத்தர் நேத்து முகநூல்ல அவ நம்ம கூட பிறந்தவதான், கூட பிறக்கடியா கூட பிறந்த அவளை அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாம முகநூல்ல பதிவிட்டாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அது நீங்க ஒத்துக்குவீங்களா? அந்த முகநூல் வந்து உங்க பிறந்தல அந்த போடுவீங்களா? அப்ப நீங்க தமிழ்நாட்டுல பிறந்திருக்கீங்க, வேற வீட்டுல பிறக்கல. அந்த முகநூல்ல வந்து அந்த போல ட்ரெஸ்ஸே இல்லாத அப்படியே போட்டுருக்கீங்க. அது எப்படி உங்களால போட முடியுது? எப்படி பதிவிடுறீங்க? எல்லாருமே பதிவிட்டு இப்படி போட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்தா அடுத்த வீட்டில் நடந்தாங்க. இப்போ அந்த வீட்டில் இலவாய் போச்சுன்னா நாளைக்கு யாரும் பதில் சொல்றது? நிறைய பேர் போய் காவல்துறையில் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு நாங்கள் ஸ்கின் கொடுத்த யார் இருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்களை அவங்க கொடுக்குறப்ப அவங்க நேரடியாக போய் அந்த மப்டியில் போய் கிரைம் மூலியமா அந்த பொண்ணுகளை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த பொண்ணுமே வந்து இந்த விஷயம் வெளிவோனா நான் உயிர் விட்டுருவேன்னு சொல்லிருச்சு. அப்போ என்ன தோணுது, நம்ம பொண்ணு வந்து உயிரை விட மானதான் முக்கியம் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். இப்போ வந்து அரசியல் செய்யணும்னு சொல்லி இதை பண்றாங்க. எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதிமுக, திமுக யாராச்சும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் அவங்க தான் போய் நாடி இருப்போம். வேற யாரையும் நாங்கள் நாடி இருக்க மாட்டோம். இங்க எங்க கூட இருக்கிற எல்லாமே வந்து எல்லா கட்சி சார்ந்து இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு யூனிட்டியா பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நடந்து போச்சு. அங்கே போய் பார்க்குறப்ப நாங்களும் வந்து இந்த அதில் வீடியோ இருக்கிறப்ப நாங்களே மிரண்டு போயிட்டோம். நாங்கள் வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறோம். அப்படிங்கும் போது இதில் வந்து ஜெயராமன் குடும்பம் தொடர்பு இருக்குது. அது இதை ஆதாரத்தை காமிக்க முடியுமா? ஏதாவது அவங்க பையன் குடும்பத்தில் எல்லாருமே இன்வால்வ் ஆகிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? எல்லாருமே சேர்ந்து அடிச்சு அதை வாங்கினேன். எது வாங்கின? வீடியோ. என்ன வீடியோ? யாரு பேரு என்ன ஏதுன்னு சொல்லு. சபரியோட வீடியோ. யாரு கூட? எல்லா பொண்ணும் கூட இருந்தா. சரி. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணல. சத்தியம் ஒண்ணும் பண்ணல. நீங்க சபரி பண்ணிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? என்ன நிறைய பொண்ணுங்க நீ உங்ககிட்ட மிரட்டி வீடியோ வாங்கி ரெண்டு என்ன என்கிட்ட இதெல்லாமே நான் அவங்க விருப்பப்பட்டு எடுத்தது தானே. எல்லாமே எடுத்தது. என்ன ஒண்ணு நான் என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கப்புறம் நான் இவங்க பக்கமே போறது இல்லை. வேற என்ன நான் மிரட்டி கூப்பிடுவாங்கண்ணா. நான் இந்த வீடியோ இருக்கிறவங்க யாரும் இவங்களுக்கு தெரியாதுண்ணா. இது வரைக்கும் எதுவும் சரி. அந்த பொண்ணு இன்னொன்னா எதுனா வீடியோ அவங்ககிட்ட இருந்து வாங்கினாங்கல்ல? எந்த வீடியோ? இப்ப நான் அதை வச்சு எதுவுமே பண்ணல. தெரியலண்ணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது இல்ல. நான் கேக்குறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் கேக்குறேன், தெரியுமா தெரியாதா? அவரோட தங்கச்சின்னு சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாதுண்ணா. சத்தியமா தெரியாது. தெரியாம இருக்கு. இப்படி பண்ணுவீங்களா? நான் பண்ணுறேன். வீடியோ எடுத்து அந்த பொண்ணு கேக்குறா. சத்தியமா கேள்றா. தங்கச்சி கேள்றா. அப்படி எல்லாம் கேட்க முடியாது. போன்ல என்ன பூவிக்கு வச்சிருந்தீங்க? போன்ல உங்க போன்ல இல்லவே இல்லது. இந்த புள்ளையில யாரு? நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இந்த புள்ளையில யாரா? இந்த புள்ளையில யாரு? போன்ல இருக்கிற புள்ளைகள யாரு? போட்டோல வீடியோ இருக்காது. அதெல்லாம் வேண்டாம். அதை பண்ணிர வேண்டியது. சரிக்கா, பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம். பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். சரி. ஆமா, அங்க தூக்கிட்டு பண்ண வீட்டுக்கு போய் வெட்டு பாதிக வெட்டு பண்ண வீட்டுக்கு போய்க்கலாம். கொண்டு போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ஒட்ட வைக்க விட்டுலாமா? வேண்டாம். அந்த செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அடுத்து இப்படி பண்ண ஒத்துக்கீங்க? டேய் பண்ணலின்னு மட்டும் சொல்லாத. யாராவது உனக்கு தங்கச்சி எல்லாத்துக்கும் யாராவது பேசிருப்பாங்களா? யாருமே வரைக்கும் எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் உன்னையும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு தங்கச்சி, அந்த பொண்ணு தங்கச்சி என்ன மாதிரி வீடியோ வாங்க? வீடியோ நான் அனுப்பி. இல்லம்மா, இந்த பேச்சு வந்து நீங்க தமிழ்நாட்டுல இங்க இருக்கிறதுனால தான் நீங்க பேசுறீங்க. வெளியே வேற ஏதாவது மாநிலமா இருந்ததுன்னா இந்நேரம் உங்க பையனுக்கு நடந்திருக்கிறது வேற ஏதாவது வெளியே மாட்டியிருந்தாங்கன்னா வேற ஏதாவது நடந்திருக்கும் உங்க பையனுக்கு. இல்லைங்க, நாங்க கூடுதலா பேசவில்லை. நான் வந்து ஒரு தனி மனுஷன். கேட்கறேன். இல்லைங்கம்மா, அழாதீங்க. வர கிடையாது. நான் ஒரு பொண்ணு பயம் பண்ணாம யாரு பண்ணாங்க? யாருமா பண்ணாங்க? உங்க பையன் தான் சொல்லியிருக்காங்கல்ல. யாரு பண்ணாங்க? தெரியாதா? ஒரு 400 பிள்ளைங்க கை வைக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு பணம் திமிரு இல்லையா? பணத்திமிரு ஒண்ணுமே தெரியாது. பணத்திமிரு அம்மா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாமா? உங்களுக்கு பொண்ணு இருக்கலாமா? சொல்றியா? இதே தானே உன் பையனுக்கு இருந்திருக்கும். பொண்ணு ஒரு ஊரு, சரிங்களா? நாங்க என்ன பண்றோம்? யாரும் உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்குது? குடும்பத்துக்கு என்னமா இருக்குது? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். குடும்பத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு இல்லையா? இது உன் பையன் இங்கே பொள்ளாச்சியில இருக்கிறவன் அவ்வளோ நாண்டுகிட்டு தான் நிக்கணும். இந்த ஒரு நம்பர் தான்.
எப்படி இந்த ஒரு நம்பர் மட்டும் கூப்பிட்டோனையும் மச்சான் மாப்பிள்ளைன்னு பேசிக்குவீங்க? சும்மா பேசுறது. ஆ? சும்மா நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா. எத்தனை வருஷமா? 10 வருஷம். சரி. சும்மா பாப்பா பேசுறது. சரி, அப்புறம் மீட் பண்ணி காலேஜ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்? நான் கார்ல வந்தாங்க. சரி, அப்புறம் நாங்க வெளியே போனதுக்கு வந்தாங்க. சரி, போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தப்பு பண்ணேன். என்ன தப்பு பண்ணீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா. அதுக்கு ஒன்றுமே சொல்லலண்ணா. அதுக்கப்புறம் தானே நான் இது பண்ணேன். என்ன பண்ணேன்? ட்ரெஸ் ரிமூவ் பண்ணேன். அதுக்கு வேண்டான்னாங்கண்ணா. சரி, அப்புறம் இதுக்கு ஓகே சொல்லிட்டீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணேன். அதான் நான் பண்ண தப்பு. ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணேன். சரி சரி. அப்புறம் அதுக்கு அடிச்சியா? இல்லை, சத்தியமாக அடிக்கவே இல்லைண்ணா. கை வாட்ச் உடஞ்சது? வாட்ச் எல்லாமே இது எப்படி உடஞ்சுன்னு தெரியலண்ணா. ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லைண்ணா. யாரையும் அடிக்கவும் மாட்டேன், திட்டவும் மாட்டேண்ணா. திருதான் நம்பர் கொடுத்தாரு. ஆமாண்ணா. வேற கேலரிக்குள்ள வேற எங்க போட்டோ வச்சிருக்கோம்? வேற எதுலையும் இது ஒரே கேலரி தான். சேஃப் கேலரி இருக்குன்னு பாருங்க.